வாக்களிக்க முடியவில்லை என்று நடிகர் சூரி வருத்தம் தெரிவித்த விவகாரத்தில் அதிகாரிகள் தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க சென்ற நடிகர் சூரியின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லாததால் வாக்களிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பிரத்யேக பேட்டியளித்த அவர், வாக்காளர் பட்டியலில் குறைகள் சரி செய்யப்பட வேண்டும் என்றார். கடந்த ஒரு 13 வருடமாவே நான் வர்ற எலெக்ஷன், எந்தெந்த எலெக்ஷன் வருது எல்லா எலெக்ஷனுக்கும் எல்லா தேர்தலுமே தவறாம நான் வாக்கு செலுத்திக்கிட்டு வரேன். ஒரே அட்ரஸ்ல தான். ஒருவேளை பக்கத்துல ஏதாவது பதிவாக இருக்காம இருந்திருக்கலாமா அப்படின்றக்காக அதை சாலிகிராமத்தை சுற்றி இருக்கிற அத்தனை பூத்துலையுமே கேட்டு பார்த்தோம். இல்ல சார், உங்க பேரு இல்ல, இங்க வரக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. 100% வாக்கு செலுத்த வேணும் அப்படின்றது நம்ம எல்லோருமே இன்னைக்கு ஒரு அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது நடக்கணும்னு விரும்புறேன், நாடே அது விரும்புது. அப்படி நினைக்கிறப்ப நானே நிறைய விழிப்புணர்வா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் சார். அப்படி இருக்கிறப்ப நமக்கு அந்த ஓட்டு இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப மனசு கஷ்டமா இருக்குது. இதுகுறித்து வாக்காளர் பட்டியலில் நடிகர் சூரி பெயர் விடுபட்டது குறித்து விசாரணை நடத்தப்படும் எனவும், அதிகாரிகள் மீது தவறு இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார். பெரும்பாலான பேர் இருக்கு. அவர் பேர் எப்படி, அவர் மட்டும் இல்லை, ஏன் மற்ற பீப்புள் யார் பேர் விடுபட்டு போயிருக்கோ, என்ன நான் பேட்டி அளித்தால் கூட எந்த நேரத்தில் விடுபட்டு போச்சு, எந்த காரணத்தினால் அவர்களை விடுத்தார்கள்ங்கிறத செப்பரேட்டாக நாங்கள் நடவடிக்கை செக்அப் பண்ணிட்டு அதில் ஏதாவது அதிகார லெவலில் தவறுகள் இருந்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம்.